அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ரேங்க்குக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த ரேங்க்குக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்க போகுது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ரிசல்ட் ரிலீஸ் ஆன டேட் 22/10/2025. ஸோ எந்த ரேங்க்குக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், இதை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த வீடியோவில் ஜூனியர் ஸ்டாண்டுக்கு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் தனித்தனி வீடியோவில் அதையும் நம்ம பார்ப்போம். கொஞ்சம் ஆனால் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கமெண்ட்ஸில் என்ன கேட்பீங்க, சார் டைப்பிஸ்ட்டுக்கு இதே மாதிரி போடுங்க சார் ஸ்டெனோவுக்கும் இதே மாதிரி போடுங்க சார்னு கேட்பீங்க. கண்டிப்பாக டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோவுக்கும் கண்டிப்பாக தனித்தனியாக வீடியோ அப்லோட் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். 1 or 2 days வெயிட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஜூனியர் ஸ்டாண்டுக்கு நம்ம போட்டுருவோம். டெஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த பிடிஎஃப்லாம் அந்த குரூப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு இப்போ இங்கே அதில் மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றதும் கொடுத்துருப்போம். இது ஸ்டேட் வைஸாக அல்லது டிவிஷன் வைஸாக அல்லது டிஸ்ட்ரிக்ட் வைஸான்ற டீட்டெயிலும் இங்கே இருக்கும். பிசியோட கம்யூனல் ரேங்க், எம்பிசியோட கம்யூனல் ரேங்க், இங்கே எஸ்சி கம்யூனல் ரேங்க், எஸ்சிஏவோட கம்யூனல் ரேங்க், எஸ்டி கம்யூனல் ரேங்க், பிசிஎம் கம்யூனல் ரேங்க்ஸ். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஓகேங்களா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்த ரேங்க் வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜூனியர் ஸ்டாண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் வைஸ் உள்ள வேக்கன்சி மொத்தம் 46 வேக்கன்சி டோட்டலாக இருக்குது. ஓகேங்களா. பிசியோட ரேங்க் 18, கம்யூனல் ரேங்க் 18 வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசியோட கம்யூனல் ரேங்க் 13 ரேங்க் வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்க சான்ஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரி கம்யூனல் ரேங்க் 9 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிஏ கம்யூனல் ரேங்க் 3 ரேங்க் வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எஸ்டி கம்யூனல் ரேங்க் ஃபஸ்ட்டு ரேங்க் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், அங்கேயே முடிஞ்சிடும். இல்லைனா அடுத்து வரவங்க எப்போ எடுக்கிறாங்களோ அது வரைக்கும் இருக்கும். பிசிஎம் ஒரு 2 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இங்கே நம்ம போட்டிருக்கோம்ல, மோஸ்ட்லி ஓரளவுக்கு டேட்டாஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்னால் அந்தந்த கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் இது வரைக்கும் அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஓகேங்களா. இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு 60 டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதிலலாம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ரொம்ப கம்மி, 30க்குள்ளே இருக்கக்கூடிய வேக்கன்சி. ஓகேங்களா. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை விட்டுருங்க. ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 46 வேக்கன்சி. ஸோ அதனால் அங்கே ஃபஸ்ட்டில் அங்கே கொண்டு வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு வேக்கன்சி. ஓகேங்களா, நல்லா பாருங்கள், ஒரு வேக்கன்சி, 2 வேக்கன்சி, 7 வேக்கன்சி, ஒரு வேக்கன்சியிலேருந்து 30 வேக்கன்சி வரைக்கும் எப்போ வேணாலும் தீரும். ஓகேங்களா. அந்த டிபார்ட்மெண்ட் எப்போ வேணாலும் தீரும். ஒரு சில டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் வரைக்கும் கூட இருக்கும். மோஸ்ட்லி அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு வேக்கன்சிலேருந்து 30 வேக்கன்சி வரைக்கும் உள்ள டிபார்ட்மெண்ட்டை தனியாக பிரித்தாச்சு. ஸோ அதுக்கும் ஓரளவுக்கு ரேங்க் நம்மளால் போட முடிஞ்ச வரைக்கும் போட்டுக்கோம். ஹச்ஆர்என்சி மொத்தம் ஒரு வேக்கன்சி தான். ஃபஸ்ட் டைம் முடிஞ்சாலும் முடிஞ்சதான். கோஆப்ரேட்டிவ் ஆடிட் ஒரு வேக்கன்சி. ஸோ ஃபஸ்ட் டைம் முடிஞ்சாலும் முடிஞ்சதான். ஹச்ஆர்என்சி இந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் ஆடிட் 2 வேக்கன்சி தான். லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு 7 வேக்கன்சி தான். ரொம்ப குயிக்காக அதெல்லாம் முடிஞ்சிடும். ஓகேங்களா. நம்ம இதெல்லாம் கெஸ் பண்ண முடியாது, உடனே முடிஞ்சிடும். சார் இந்த 7 வேக்கன்சி இருக்குது, நான் கம்யூனல் ரேங்க் 20ல் இருக்கேன், எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்களா. ஸோ அதனால் இதெல்லாம் இங்கே கொண்டு வந்தாச்சு. அப்புறம் பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங், எம்ப்ளாய்மெண்ட் விங், இதில் ஒரு 24, இதில் ஒரு 10. இதெல்லாம் ரொம்ப குறைவான வேக்கன்சி இருக்கிறதுனால எப்போ வேணாலும் தீர்ந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் லைப்ரரிஸ் டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், செரிகல்ச்சர், ஹைவேஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறத விட இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் போன குரூப் 4, அதுக்கு முந்தின குரூப் 4, அதுக்கு முந்தின கவுன்சிலிங் குரூப் 4லாம் எடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருக்கும். அதனால் இதெல்லாம் இங்கே க்ரீன் கலரில் கொடுத்தாச்சு. இங்கேயும் ஒரு கலர் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் இதுக்கு கீழே உள்ள டிபார்ட்மெண்ட்லாம் கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் நடுவுலையோ அல்லது கடைசியாகவோ எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் இங்கே கடைசியாக கொண்டு வந்தாச்சு. இதில் ஒரு வேக்கன்சி 2 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி கொஞ்சம் குறைவான வேக்கன்சி தான். ஓகேங்களா.
இங்கெல்லாம் கொஞ்சம் அதிக வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா. அதிகம்னா ஒரு 10க்கு மேற்பட்டது இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் முடியும் ஓகேங்களா. இது லாஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த லிஸ்ட்டில் ஒரு 60 டிபார்ட்மெண்ட் 1லேருந்து 60 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 60 எப்போ வேணாலும் காலியாகும். இது வந்து உத்தரவாதம் கிடையாது. பட் கொஞ்சம் அதிகமான வேக்கன்சி உள்ள டிபார்ட்மெண்ட் இங்கே 19 வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த 19 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஓரளவுக்கு ரேங்க் போட்டாச்சு. அடுத்து ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ஓகேங்களா. 239 வேக்கன்சி இருக்குது. பிசியில் 114 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. எம்பிசி 84, எஸ்சி கேட்டகரி 56, எஸ்சிஏ 15, எஸ்டி 4, பிசிஎம் 14. இந்தந்த ரேங்க் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அந்தந்த கம்யூனல் கேட்டகரியில் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் விஏஓ 218 வேக்கன்சி. பிசி 201 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். என்ன சார் 218 வேக்கன்சி தான் இருக்குது, பிசிஏ 201 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கொடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது ஏன் அப்படி நம்ம கொடுத்துருக்கோன்னா, இங்கே வந்து ஜூனியர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் முன்னாடியே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. விஏவும் எடுப்பாங்க. பட் இதை கம்பேர் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன், ரெவன்யூ, இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே இந்த இதில் வந்து விஏஓ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. அதனால் இந்த கம்யூனல் ரேங்க் வரைக்குமே பிசிக்கு போகும் 201. எம்பிசி 149 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் போகும். எஸ்சி கேட்டகரி விஏஓக்கு 100 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் போகும். எஸ்சிஏ கேட்டகரி 26 கம்யூனல் ரேங்க், எஸ்டி கேட்டகரி ஒரு 7 கம்யூனல் ரேங்க், பிசிஎம் கேட்டகரி ஒரு 24 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் விஏஓ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்டு, அதுக்கும் 398 வேக்கன்சி அதுக்கும் கொடுத்துருக்கோம். அடுத்து ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அதுக்கும் கொடுத்துருக்கோம். கமர்ஷியல் டாக்ஸ், டவுன் பஞ்சாயத்து, அக்ரிகல்ச்சர் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஆதி திராவிடர் வெல்ஃபேர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ், காலேஜ் எஜுகேஷன் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஸ்கூல் எஜுகேஷன், போலீஸ், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், கோர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அடுத்து சென்னையில் உள்ள கோர்ட்டு, அடுத்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஸோ உங்களுக்கு கோர்ட்டு வேக்கன்சி எந்த கம்யூனல் ரேங்க்லேருந்து அவைலபிளாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ இங்கே நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். போலீஸ், ஸோ ஸ்கூல் எஜுகேஷன், இதுவே வந்து ஒரு ஆர்டர் படி கொடுத்துருக்கேன். எந்த ஆர்டர் படி, இது வந்து நல்ல டிபார்ட்மெண்ட், மோசமான டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி ஆர்டரில் நான் சொல்லலை. நான் எந்த ஆர்டரில் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நல்ல டிபார்ட்மெண்ட், மோசமான டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஆர்டரில் நான் கொடுக்கல. நான் கொடுத்துருக்கக்கூடியது இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கவுன்சிலிங் நடந்திருக்குங்களா குரூப் 4ல் 2019 ஓகேங்களா. கவுன்சிலிங் நடந்திருக்கு குரூப் 4ல். ஸோ அந்த கவுன்சிலிங்கோட அடிப்படையில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு கேண்டிடேட்ஸ் முன்னாடி எடுத்தாங்க, ஸ்டார்டிங்லேயே ஒரு சில டிபார்ட்மெண்ட் தீந்துடும். ஸோ அதோட அடிப்படையில் நம்ம போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் சீக்கிரமாக எடுத்துருவாங்களா, ரெவன்யூ சீக்கிரமாக எடுத்துருவாங்களா, விஏஓ சீக்கிரமாக எடுத்துருவாங்களா, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டு இதுவும் சீக்கிரமாக எடுத்துருவாங்களா. அதுக்கப்புறம் வரக்கூடியது ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், கமர்ஷியல் டாக்ஸ், டவுன் பஞ்சாயத்து, அப்புறம் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், ஆதி திராவிடர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். ஸோ இங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, எது வந்து மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் டவுன் பஞ்சாயத்துக்கு கீழே உள்ளதெல்லாம் மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுது ஓகேங்களா. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இதெல்லாம் மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட்டு. இதிலிருந்தும் அடுத்த, அதாவது எப்படின்னா, இது வந்து அப்பர் மிடில் லெவல்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது வரைக்கும். இதுக்கப்புறம் இதிலேருந்து வந்து லோயர் மிடில் லெவல்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க, பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் டிஎன்பிசி கவுன்சிலிங் டெலகிராம் குரூப்பு நம்ம ரன் பண்ணுறது தான், அந்த குரூப்பில் இணைங்க. கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் வந்து அவைல் பண்ணி விட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோக்கும், டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 2 days டைமு, ஸ்டெனோக்கு வந்து ஒரு 2 days டைம் கொடுங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நிறைய பேர் பார்க்கட்டும், இது நிறைய பேத்துக்கு போய் சேரணும். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு போய் சேரணும் ஓகேங்களா. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இதை வந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு இதை கரெக்டாக ஒரு ஆர்டர் பண்ணி எல்லாமே கொண்டு வந்து அதுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் எது வரைக்கும் கிடைக்குன்றதெல்லாம் போட்டு நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இது நிறைய பேத்துக்கு ரீச் ஆகணும். ஓரளவுக்கு ரீச் ஆனால் தான் அடுத்து வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கு அந்த எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடியே சொல்ல முடியாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கணும்ல.
அதாவது இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து வீடியோஸ் கொடுக்குறோம், எடிட் பண்ணி இவ்வளோ தூரம் எக்ஸலில் எடிட் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதை குரூப்லலாம் கொடுக்குறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு வியூஸ் கொஞ்சமாவது வந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.